கூட இருக்கிற ஒரு ஓட்டுநரின் மகனுக்கு ஒரு வேட்பாளர் அப்படின்ற ஒரு பொசிஷனை கொடுத்து இருக்க சபரிநாதன் 30 வருடங்களுக்கு முன்பு விஜய் சாருடைய கரங்களில் தழுவிக்கிட்டு இருக்காங்க. அங்கே விருகம்பாக்கம்ன்றது தளபதியோட கோட்டை. கண்டிப்பாக இந்த விருகம்பாக்கத்தில் மக்கள் விட மாட்டாங்க. தளபதி இப்படி களத்தில் நிற்கிறாங்க. ஒரு சைடு ஆளும் மத்திய அரசு, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திமுக. இப்படி வல்லமை வாய்ந்தவர்கள் இருக்கிற இந்த ஒரு கட்டத்தில் எப்படி இந்த கான்ஃபிடென்ஸ்? அதுதான் தளபதியோட கட்ஸு. நாளைக்கே 23 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கமே மெரினா பீச் எப்படி இருக்குது, அந்த மெரினா பீச் மாதிரி தான் விருகம்பாக்கமே இருக்கும். மக்களே எங்களை தண்ணி எடுத்து காட்டுறாங்க. நான் ஓப்பன் சேலஞ்சாக ஒன்று தரேன், அவங்க வீட்டுக்கும் போங்க, என் வீட்டுக்கும் வாங்க, யார் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கான சொத்துக்கள் அப்படின்னு வேட்பு மனுவில் என்ன பதிவு செஞ்சீங்க அதை சொல்லுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் சார் காரே இல்லை என்கிட்ட அப்படின்னு. ஆனால் அவங்க வர கார் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் கார். எங்கள் பேரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 வண்டி, ஒரு ஸ்கூட்டி, ஒரு பைக். இது 2 மட்டும் தான் எங்கள் பேரில் இருக்குது. உங்களுக்கு ஃபீஸ்லாம் அவர் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 500% தளபதி தான் கட்டினாங்க. ப்ரீகேஜி யூகேஜிலேருந்து பிடெக் டெக்னாலஜி இன்ஜினியரிங் வரைக்கும். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் தாவேகா வேட்பாளர் சபரிநாதன் அவர்கள்ட்ட தான் உரையாடல் நமக்கு இருக்கு. இவருடைய தந்தை ராஜேந்திரன் அவர்கள் பல ஆண்டுகளாக விஜயினுடைய ஓட்டுநராக பல காலங்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார், பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய மகனிடம்தான் பேசுகிறோம். வணக்கம். இந்த தொகுதியில் நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கீங்களா? உங்களுடைய ஆரம்ப காலம் பயோடாட்டாவை பதிவு செய்யுங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே விருகம்பாக்கம் தொகுதி தான். ஏவிஎம் ஏப்பன் ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம். ஸோ இந்த ஏரியா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி எனக்கு இந்த ஏரியா. சொந்த வீடுங்களா உங்களுக்கு? இங்கே சொந்த வீடு இல்லை, இங்கே தளபதி அவர்களால் தளபதியோட கோட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளாட்ஸ். அவங்க அதில் தான் இன்றளவும் இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடே கிடையாதுன்னு தெரிய வருது. இதில் என்ன படிச்சிருக்கீங்க? இது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ விஜய் அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. முக்கியமாக மக்களால் ஒரு கூட இருக்கிற ஒரு ஓட்டுநரின் மகனுக்கு ஒரு வேட்பாளர் அப்படின்ற ஒரு பொசிஷனை கொடுத்து உங்களை விஜய் நம்பி இருக்கிறாரு. எப்படி உங்களை தேர்வு செஞ்சாங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே தளபதியோட மக்கள் இயக்கத்துலேருந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே போவோம். அப்பாவோட போவோம். துணைத் தலைவராக இருந்தாங்க அப்பா. சின்ன வயசுலேருந்தே குழந்தை பையனாக இருக்கும்போது இந்த ஃபோட்டோ பார்த்தது தெரியும். இந்த படத்தில் குழந்தையாக கேக் வெட்டிகிட்டு இருக்க சபரிநாதன் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பு விஜய் சாருடைய கரங்களில் தழுவிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இது போல் விஜய் சாருடைய கரத்தில் தழுவி வளர்ந்த ஒரு குழந்தை தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரால் நம்பகத்தோட இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. இது தளபதி இது ஒரு விருகம்பாக்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே இங்கே தான். விருகம்பாக்கம்ன்றது தளபதியோட கோட்டை. கண்டிப்பாக இந்த விருகம்பாக்கத்தில் மக்கள் விட மாட்டாங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்தது இங்கே பார்த்ததுலேருந்து இந்த ஏரியாவுக்கு யாருமே எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் தான் எம்எல்ஏ பேட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் மழைநீர் வடிகால் 50% முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவரே கொடுத்துருக்காரு. அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அது 50% கிடையாது, 85% ஒன்றுமே பண்ணல. நாளைக்கே 23 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கமே மெரினா பீச் எப்படி இருக்குது, அந்த மெரினா பீச் மாதிரி தான் விருகம்பாக்கமே இருக்கும். பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்குது. குடிநீரில் சாக்கடையை கலக்கிறது. மக்களே எங்களை தண்ணி எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இது ட்ரைனேஜ் கலந்துருக்கு. நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம், எதுவுமே நடக்கலை எங்களுக்கு. அட்லீஸ்ட் நீங்கள் வந்தால் நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இப்போ கோயம்பேட்டில் போக்குவரத்து நெருக்கடி இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? இது நிறையா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து அங்கே போனனால ஏகப்பட்ட ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஏகப்பட்ட ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு இப்போ வேலையே இல்லை. அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்னன்னே தெரியல. அடுத்த கட்டம் என்ன பண்ணானே அவங்களுக்கு யோசிக்கல. இதெல்லாம் நாங்கள் முன் வச்சு நாங்கள் வந்தோன்னா உங்களுக்கு ஏதாவது பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம உங்களுக்கு பேசி வச்சு. வேறு என்னென்னலாம் பிரச்சனை தான் முக்கியமாக சொல்கிறீங்க? ஏன் இன்னும் செயல்பாட்டில் இல்லைன்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க? இப்போது பிரபாகர் ராஜா பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகுன்றார். எப்போ சொல்லியிருக்காரு? இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ சார். அவர் பேசுனதை வச்சே பதில் கொடுக்குறீங்க. ஆமாம், எம்எல்ஏ சார் இன்னும் 10 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் 10 வருஷம் ஆகுனா அப்போ மக்கள்லாம் இன்னும் 10 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா? இப்போ எங்கள் தலைவர் வந்தாருன்னா ஏஐ டெக்னாலஜி மூலயமா இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி போகிறோம். வித்தின் 10 days இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் டேரெக்டாக தளபதி காதுக்கு போவோம். இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எல்ஏ நாங்கன்னா எங்களுக்கு ஆஃபீஸ்லாம் கிடையாது. அந்தந்த தொகுதியில் நாங்கள் காலைல இருப்போம். ஆஃபீஸே எங்களுக்கு வேண்டாம்.
ஒரு சின்ன கூடாரம் போட்டு அந்த கூடாரத்துக்குள்ள நான் ஒரு ஃபேன் வச்சு நான் உட்காந்துருவேன். எங்கள் டீம் உட்காருவாங்க. காலையிலேருந்து மார்னிங் 7 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் மக்களோட குறையை நாங்கள் கேட்போம். 12 o'clock மேலே அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் யாரோ அவங்கள போய் பார்த்து அன்றைக்கி நைட்டே ரிப்போர்ட் தளபதிக்கா அனுப்பப்படும். எங்களோட முக்கியமான குறிக்கோள் மட்டுமே மக்கள் கஷ்டம் இல்லாமல் வாழணும். இத்தனை வருஷம் நான் குழந்தையிலேருந்து இத்தனை வருஷம் கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்து வளர்ந்துருக்கோம் விருகம்பாக்கத்தில். பிரச்சார களம் எப்படி இருக்குது, அந்த பிரச்சார களத்தில் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடியே எல்லா பீப்புள்ஸும் வெளியே தான் நிற்கிறாங்க. அந்த டிவிக்கு ஆட்டோ விசில் பாடிட்டு ஃப்ரண்ட்டில் ஆட்டோ போகுதுன்னா நாங்கள் போகும்போதே ஒரு ஏரியாக்குள்ளே போகும்போதே அது 2-3 ஏரியாவுக்கு பரவி எல்லா லேடிஸும் ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. ஆர்த்தி தட்டை எடுத்து வச்சுட்டு பூ போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யார்கிட்டையுமே நாங்கள் ₹1 காசு தர்றது கிடையாது சார். நாங்கள் வரும்போது மக்களே வந்து எங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து டீ சாப்பிடுங்க, எங்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க. நல்ல வரவேற்பு, நல்ல சூப்பர் வரவேற்பு இருக்குது. இப்போது வந்து இந்த தேர்தல் காலத்தில் போயிட்டு இருக்கும்போது நிறையா சுழற்சி வேட்பாளர்கள் உள்ள அமைச்சு பயங்கரமாக குளறுபடி பண்ணுறாங்க. இதுலேயே வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் பேர்லேயே இன்னொருத்தர் பேர் போட்டிருக்காங்க, சபரிநாதன். என் பேர் ஆர் சபரிநாதன், அவர் பேர் பி சபரிநாதன். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு மக்களிடையே பயங்கர குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, 2 பேர் போட்டிருக்கீங்க, இதில் யார் சபரிநாதன் எது சபரிநாதன் சொல்லி மக்களே குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க மக்களுக்கு வேணும்னே. இப்போ வந்து டிஎம்கே வந்து தேர்தல் காலம் கிட்ட வரும்போது 5,000 கேஷ் போட்டு விட்டுருக்காங்க எல்லாருக்குமே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது ஒரு அரசு உதவியாக வழங்குவதா சொல்லி போட்டிருக்காங்க. மக்களுக்கு தெரியும் அது என்னென்னு, அது எதுக்காக அந்த கேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கூட 10,000 தரோம், ஃப்ரிட்ஜு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூட தேர்தலை முன்னிட்டு மக்களுக்கு ஆசை வார்த்தைகள் இதாக போடுறாங்கன்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க, சொல்கிறீங்க. ஆசை வார்த்தைகள் தேர்தலுக்கான பணப்பட்டுவாடம் தான் இதையே சொல்கிறீங்க. ஸோ மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன தான் கொடுத்தாலும் மக்கள் வந்து இங்கே நல்லாட்சி வரணுன்றது மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. தளபதி தான் ஓட்டு போடணும் என்பது 100% பீப்புள்ஸ் சொல்கிற விஷயம் அதுதான். தளபதி வந்து இப்படி களத்தில் நிற்கிறாங்க. ஒரு சைடு வந்து ஆளும் மத்திய அரசு, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல வருடங்களாக மாறி மாறி ஆட்சி செய்த அதிமுக, திமுக, இப்படி வல்லமை வாய்ந்தவர்கள் இருக்கிற இந்த ஒரு கட்டத்தில் அவர் எப்படி வெற்றி பெற்று நிற்பார்? அவருடைய பிரதிநிதிகளாக நீங்கள் எல்லாருமே எப்படி அந்த கான்ஃபிடென்ஸ்? அதுதான் தளபதியோட கட்ஸு. ஸோ எங்கே திரும்பினாலும் கன் பாயிண்டில் வச்சுருக்காங்க அவங்கள, எங்கே திரும்பினாலும் வரவிடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி வந்து மக்கள் நம்பி தான் வந்திருக்காங்க. மக்கள் சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு. இன்னும் இந்த தொகுதியில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன தீர்வுகள் செய்யப்படலைன்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரு எம்எல்ஏ சார் வந்து பேட்டி கொடுத்துருந்தாப்புல, இந்த மாதிரி வந்து 1,666 மெம்பர்ஸ் ஏதோ ஒரு மீண்டும் அந்த பேட்டிலேருந்தே தான் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க பதில். ஆமாம், அவர் சொன்னதுக்கே அவருக்கு பதில். ஸோ 1,333 1,666 பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் பட்டா வழங்கிக்கன்னு சொல்லுவீங்க. அப்போ இன்னும் 10,000 பேர் எங்கே போவாங்க? பட்டாவே இத்தனை காலமாக வழங்காமல் இருக்கா? பட்டாவே வழங்கவே இல்லை. இவர் 5 years பிஃபோரே இவருக்கு ஆட்சி வந்தீங்க. இன்னும் எவ்வளோ பேருக்கு பட்டா வழங்க வேண்டியது இருக்குது? 10,000 பேருக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் எங்கே திரும்பினாலும் பட்டா இஷ்யூ தான் வருது. எம்எல்ஏ சாரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி காலத்தில் வந்து நான் பட்டா வாங்கி தரேன்றது தான் அவரோட ஸ்பீச்சே இருந்தது. யார் எங்கே பக்கம் திரும்பினாலும் நான் பட்டா வாங்கி கொடுத்துருவேன், நான் மக்கள் பிரதிநிதி அப்படின்றாங்க. ஆனால் இப்போ வரையும் கொஞ்சோண்டு பேருக்கு மட்டும் வாங்கி கொடுத்து இப்போ மீதி பேருக்கு என்ன பண்ண போறீங்க? அப்போ வந்து இவங்க வந்து மக்களோட தேவையே வச்சுட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்காக மக்களோட பிரச்சனையே கொண்டு போயிட்டே இருக்காங்க, தவிர அதை சார்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு ஓட்டு கேட்கலாம், இந்த 5 வருஷத்தில் நான் பண்ணித்தரேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை. எம்எல்ஏ சார் 5 வருஷம் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. இந்த 5 years அவர் என்ன பண்ணார்? மழை பெஞ்ச போல நீங்கள் எங்கே போனீங்க? நான் மழை பெஞ்சு நாங்கள் மக்களுக்கு பிஸ்கெட்டு, பால், ரொட்டி, முட்டையை பழுத்து கொடுத்துட்ருக்கோம் தளபதி சொல்லி. நாங்கள் களத்தில் இறங்கி பண்ணுறோம். ஒரு ஏரியாவில் நாங்கள் போய் பார்க்குறோம். இந்த மழை பெஞ்சு நாங்கள் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தோ எல்லாமே உங்களுக்கே தெரியும். நாங்கள் பொய் சொல்ல வேண்டிய, எங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது எல்லாமே. மழை பெஞ்சு ஒரு இடத்துக்கும் நாங்கள் போய் நலத்திட்ட உதவி பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரோட ஏரியாலையுமே வந்து இவங்க எங்கே போனாங்க? இப்போ வந்து நான் இது பண்ணுறேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படித்தானே, அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. மேஜராக பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம், ஏன் இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் வேற அறிமுகம் உள்ள வேற இவங்கெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்க முடியாதா? இந்த மன்றத்திலே இருக்கிற பெரிய பெரிய கொஞ்சம் அனுபவம் உள்ள இந்த மன்றத்திலேருந்து உழைச்சவங்க இவங்கெல்லாம் இருக்கக்கூடாதா? பிரபாகர் ராஜா, இவங்களுடைய அப்பா ராஜேந்திரன், இவங்க எல்லாமே இவங்களோட ஃபேமிலியெல்லாம் பினாமியாக வச்சுருக்கிறாங்க, பினாமியாக வச்சு செயல்படுறாரு அவர் அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை அடுத்தடுத்து வைக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா என் பேரை அலிகேஷனில் கொண்டு வரணும். என் பேரையும் அப்பா பேரையும் அலிகேஷனில் கொண்டு வந்து இவங்க பினாமி, இவங்ககிட்ட தான் எல்லா சொத்துமே இருக்குது, பினாமி பையனை போட்டிருக்காங்க. சரி, எவ்வளோ தான் உங்கள்கிட்ட சொத்து இருக்குது? மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? 10,000 தான் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளோ காமிச்சிருக்கேன்? 4 lakhs 3 lakhs காமிச்சிருக்கேன். அப்போ அவரோட நாங்கள் பணக்காரங்க தான். சிஎம் விட நீங்கள் பணக்காரங்க? சிஎம் கூட நாங்கள் பணக்காரங்க தான்.
அவங்க வந்து சுனாமிலேயே வந்து பினாமி பார்க்குறவங்க, அவங்க டிஎம்கே. இவங்க வந்து எங்களை பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்றது எங்களுக்குமே ஒன்றுமே புரியல, மக்களுக்கு தெரியும். அது அஃபிடேட்டிவில் நாங்கள் க்ளீனாக போட்டோம், என் பேரில் என்ன இருக்குது, எங்கள் அப்பா பேரில் என்ன இருக்குதுன்னு அஃபிடேட்டிவில் ஃபுல்லாக கிறிஸ்டல் கிளியராக நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ நாளைக்கே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. நான் ஓப்பன் சேலஞ்சாக ஒன்று தரேன், அவங்க வீட்டுக்கும் போங்க, என் வீட்டுக்கும் வாங்க, யார் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கான சொத்துக்கள் அப்படின்னு வேட்பு மனுவில் என்ன பதிவு செஞ்சீங்க, அதை இங்கே சொல்லுங்கள். நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் சார் வந்து காரே இல்லைன்றாங்க, காரே இல்லை என்கிட்ட அப்படின்னு. ஆனால் அவங்க வர கார் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் கார். அது எத்தனை கோடி போகணும்னு எனக்கு தெரியல. எங்கள் பேரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டி, ஒரு ஸ்கூட்டி, ஒரு பைக். இது 2 மட்டும் தான் எங்கள் பேரில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் மக்கள்கிட்ட பினாமி நீங்கள் சொன்னாலும், ஆணித்தனமாக சொன்னாலும், மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எங்கள் பக்கம் தான் மக்கள், தளபதி பக்கம் மட்டும்தான் மக்கள் இருப்பாங்க. நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணுங்கள், பினாமி பையன், பினாமி பண்ணுங்க, என்ன வேணால் அலிகேஷன் நீங்கள் கொண்டு வாங்க, ஓப்பன் ஷேப்பாக நாங்கள் கொடுக்குறது தான். அஃபிடேட்டிவில் என்ன இருக்கோ அதே தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களோட பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே காசு கொடுக்குறதே கிடையாது. கிட்டத்தட்ட 100 பைக் வருது டெய்லி, 100 பைக் 200 பைக் வருது. ஒரு மெசேஜ் போட்டால் போதும், தளபதிக்கு மேலே பற்று உள்ளவங்க வராங்க. ₹1 காசு யாருமே வாங்க மாட்டேன்றாங்க. தன்னெழுச்சியாக அவரோட இது கூட்டத்துக்கு வராங்க, தன்னெழுச்சியாக வராங்க. ஒரு சாப்பாடு வேணுமா கூட வேண்டாங்க, நாங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கிறோம். ஏன்னா எங்கள் வேட்பாளரால் என்ன பண்ண முடியும், அவரால் அவரோட சக்திக்கு என்ன பண்ண முடியுன்றது மக்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு பிரச்சனை வராமல் மக்கள் பார்த்துக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்கன்றீங்களா? 500% அதான் சார். எல்லாமே கேஷ் கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க. ஓப்பனாக வாட்ஸ்அப்லேயே போடுறாங்களே, டுடே மார்னிங் 7 o'clock to 10 o'clock each person 800-900 rupeesனு போடுறாங்க. இது சொல்கிறாங்க. விஜயுடைய பிரச்சார களத்தில் பாதுகாப்பெல்லாம் இல்லை, க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்கள் கட்சியினர் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால தான் அங்கே கரூர்லேயுமே உயிரிழப்பு நடந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ அடுத்தடுத்து மயக்கம் போட்டு விழுவுறது, ஆக்சிடெண்ட் ஆகி விழுவுறது, தொடர்ந்து வந்து இப்போ இந்த இளைஞர்கள் வந்து ஒரு சாதுரியமான ஒரு இளைஞர்களாக செயல்படாமல் அவங்க வந்து ஆர்வ கோளாறில் வராங்க, கூட்டத்துலேயும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்களே. இது எப்படி? ஒரு பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் வராங்க, அங்கே எத்தனை போலீஸாக இருக்காங்க? ஒரு 10,000-20,000 போலீஸை குமிக்கிறீங்க. நீங்கள் குமிச்சு பயங்கரமாக ப்ரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்க. அது ஏன் எங்கள் தளபதி வரும்போது நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க? வெறும் 3 போலீஸை கொடுத்தா அந்த 3 போலீஸ் எப்படி அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு ஆற்று வெள்ளத்தை நீங்கள் எப்படி தடுப்பீங்க? தடுக்க முடியாது. இல்லை 3 போலீஸ் 4 போலீஸ் கொடுத்தீங்கன்னா அது எப்படி சார் தடுக்க முடியும்? அதே தான் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம். இன்னொரு தடவை எங்கள் தளபதி வந்தாருன்னா உரிய பாதுகாப்பு கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 5,000 போலீஸாவது நீங்கள் கொடுங்க. அதான் நான் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். இப்போ அதே பிரபாகர் ராஜா அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. திரைப்படத்திலிருந்து வந்திருக்காரு, திரை வேற தரை வேற அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு. ஒரு திரைப்படத்தில் உள்ளவங்களுக்காக கூடுற கூட்டம் எப்படி வாக்காக மாறும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதை நம்பி எப்படி உங்களுக்கும் ஒரு வாக்கு போட்டுருவாங்க மக்கள்? இப்போ தளபதி வந்து நேற்று இன்னும் அவர் வரல. அவர் காலகாலமாக மக்கள் பணி செஞ்சுருக்காங்க. காலங்காலமாக ரொட்டி முட்டை பால் திட்டம், இளைஞர் தமிழுக்கு போராடினது, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மக்களுக்காக மட்டும்தான், முழுக்க மக்களுக்காக மட்டும்தான் உள்ளே வந்திருக்காங்க. அவர் இன்னும் இங்கே உள்ளே வந்துட்டு மற்றவங்க மாதிரி 15,000 கோடி 25,000 கோடி 30,000 கோடி 50,000 கோடி வாங்குறதுக்கு அவர் வரல. முழுக்க மக்களுக்காக மட்டும்தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. மக்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கா தவிர, இப்போ நான் உள்ளே வரேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சபரிநாதன் உள்ளே வராரு அப்படின்னா திடீர்னு கூப்பிட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு இன்டர்வியூ வச்சுருக்காங்க. ஒரு இன்டர்வியூ வச்சு இவன் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணீங்க, இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கீங்க, உங்ககிட்டே அது மாதிரி இன்டர்வியூ போலலாம் நடந்துச்சா? ஆமாம் சார். நம்மகிட்டே கூப்பிட்டு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணுவேன். உங்களை அப்போ வந்து நேரடியாக அந்த சென்டிமெண்ட் மூலியமா மட்டும் உங்களை தேர்வு செய்ய கிடையாது. ஒரு ஓட்டுநராக இருந்தார், நம்மக்கிட்ட இவ்வளோ நாள் இருந்தார், அதுக்காக நம்ம ஒரு பிரயாச்சித்தமாக ஒரு நன்றி உணர்வோடு செய்வோம்லாம் உங்களை தேர்வு செய்யலையா? அதுவும் ஒன்று, அது 100% ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க தளபதி. அப்படி இருந்தும் ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு என்னென்ன பண்ணுவீங்கணும், என்னென்ன பண்ணணும், ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக நடக்கணும், ஊழலற்ற ஆட்சி நீங்கள் தரணும், வந்து மக்களுக்கு உண்மையாக இருக்கணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அறிவுரைலாம் பண்ணி நான் சின்ன வயசுலேருந்தே தளபதியை பார்த்து வளர்ந்துருக்கேன். எனக்கு தெரியும் தளபதி எப்படி இருந்தாங்களோ அதே ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவர். அந்த இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் நான் இன்ன வரைக்கும் என் மனசுல அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் எங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, பர்டிகுலராக என்னைய பயங்கர டார்ச்சர். எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் தரவே இல்லை. கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதமாக நாங்கள் ஆஃபீஸ் இல்லாமல் அவங்க வீடு மொட்டை மாடியில் நாங்கள் மீட்டிங் போட்டிருக்கோம். அலுவலகத்துக்கு அரசிட்ட அனுமதி கோரணும், அது உங்களுக்கு வழங்கலைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். ஒரு மாவட்ட செயலாளர்னா எனக்கு வந்து பர்சனல் ஆஃபீஸ் ஒன்று தேவைப்படுது. ஆனால் அந்த ஆஃபீஸ் தரவிடாமல் பண்ணிட்டாங்க. யாருக்கிட்ட நீங்கள் அனுமதி கேட்கணும்?
இப்போ நாங்கள் வந்து இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்ன்ற ஒரு இடம் ஒரு 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 வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் போய் நாங்கள் கேட்குறோம் சார் எங்களுக்கு டிவி கேட்க ஆஃபீஸ் கொடுங்க அப்படின்னு. அவங்க வந்து காலையில் தரேன்றாங்க, ஈவினிங் அதுக்குள்ளேயும் இவங்க போய் அவங்கள மிரட்டிட்டு வந்துடுறது தரக்கூடாது ஆஃபீஸு. ஈவினிங் போகிறோம் அவங்க எங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க. இதே மாதிரியே 6 மாதமாக நாங்கள் ஆஃபீஸே இல்லாமல் இருந்தோம். இப்போ ஒரு சமீபமாக ஒரு 3 months பிஃபோர் தான் எங்களுக்கு இந்த ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் தளபதி மேலே உள்ள பற்று உள்ள ஆள். தளபதி இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், யார் என்ன சொன்னாலும் நான் என் ஆஃபீஸ் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆளுங்கட்சி ஒரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களும் பலமான வாக்குறுதிகள், இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா இதெல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பலமாக நிற்கிறாங்க. விஜய் தரப்பிலுமே தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய வாக்குறுதிகளை பற்றி நீங்கள் எப்படி கருதுறீங்க? அதை எப்படி நீங்கள் 100% நிறைவேற்றிடுவீங்களா? என்ன விஷயம்? இப்போ வாக்குறுதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8000 கூப்பன் தராங்க, டிஎம்கே வந்து 8000 கூப்பன் தராங்க, ஏடிஎம்கே வந்து ஃப்ரிட்ஜ் தராங்க. இது வாக்குறுதி கிடையாது. பீப்புள்ஸ் ஆர் ஆல் வெல் எஜுகேட்டட். எல்லா பீப்புள்ஸுமே பயங்கர எஜுகேட்டட் ஆகிட்டாங்க. மக்கள் வந்து பயங்கர எஜுகேட்டட் இருக்காங்க. இலவசங்களை மக்கள் விரும்ப போகிறது கிடையாது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் பிரச்சாரத்துக்கு. ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து நான் வந்து ஓட்டர் ஐடி எனக்கு வேணும் அப்படின்னாங்க. இல்லை பாப்பா இந்த வயசில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, விஜய் மாமா வந்து எனக்கு தாய் மாமன் சீர் கொடுக்க போகிறாங்க, அது எனக்கு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், எங்கள் விஜய் மாமாக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வாக்குறுதி வந்து சந்தோஷப்படுற மாதிரி வாக்குறுதி கொடுங்க, முகம் சொல்லிக்க மாதிரி வாக்குறுதி கொடுக்காதீங்க. எங்களோட வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை என்னமோ அதை தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ட் அவுட் பண்ண போகிறோம். எதாவது டேரெக்டாக தளபதி காருக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி. என்ன மக்களோட பிரச்சனைன்னு சொல்கிறீங்க? இப்போ ஒரு மக்கள் இப்போ ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், இப்போ ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கினா கூட யாராலுமே இப்போ போய் ஈஸியாக நான் உங்ககிட்டே ஒரு இதுக்கு கேட்குறேன், நீங்கள் போய் ஈஸியாக இன்றைக்கி அப்ளை பண்ணி நாளைக்கு வாங்கிடுவீங்களா? கண்டிப்பாக உங்களால் முடியாது. இன்றைக்கி அப்ளை பண்ணி நாளைக்கு வாங்கவே முடியாது. அது வந்து ஒரு ரூட் மாதிரி மேலே தாசில்தார்கிட்ட கொடுக்கணும், அவங்ககிட்ட கொடுக்கணும், இவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்கிட்ட தாண்டி தான் நீங்கள் அப்போ இப்படி கொடுக்க முடியும். நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். நாங்கள் அதுக்கு தான் ஆப்பே ரெடி பண்ணி வச்சுருக்கோமே. சரி, இது மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எப்படி நீங்கள் நிர்வாகத்தை நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க அப்படின்றத சொல்ல வரீங்க? எங்கள் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஆல் ஃபிக்ஸ்ட், நாட் நவ் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் வந்து எல்லா பிளானுமே நாங்கள் பண்ணி வச்சிட்டோம். இப்பயும் சரி ஃபியூச்சருக்கான பிளான்ஸும் எல்லாமே நாங்கள் இப்போ பண்ணி வச்சிட்டோம் சார். நாங்கள் ஒரு அரசாங்கம் அமைக்கும் போது உங்களுக்கே தெரியும், அது இப்போ சொல்லிட்டா வந்து மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. நாங்கள் எல்லா பிளானுமே பர்ஃபெக்டாக போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் ஆட்சி அமைச்சவுடன் கண்டிப்பாக அரசு மாற்றம் வரும். இப்போ நாங்கள் அரசு அமைத்தவுடன் எந்த ஒரு அரசு அதிகாரமும் லஞ்சம் வாங்கவே முடியாது. வாங்கிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் தளபதிக்கு அதுக்கு போனதுக்கப்புறமே அவர் வீட்டில் உட்கார வேண்டியது தான். எப்படி அவர் வாங்குறான்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்கள் டீம் இருக்காங்களே சார், எங்கள் விசுவாசமான டீம் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமே அவங்களுக்கு. இது வந்து ஏஐ டெக்னாலஜி மூலியமாக எல்லாத்தையும் நாங்கள் கண்காணிக்க போகிறோம். எல்லாமே கண்காணித்து எல்லாமே நியூஸ் நாங்கள் எடுக்க போகிறோம். அது டேரெக்டாக எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ மக்களுக்கு போய்டும். அது மக்களுக்கே நேராக தெரிஞ்சிடும். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உள்ளே போகிறீங்க, ஒரு இளம் வேட்பாளராக போகிறீங்க. உங்களை வந்து ஒரு புதிய வேட்பாளர், ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவங்களாம் வந்து எவ்வளவோ பேசிட்டாங்க. இப்போ இந்த பையன் வந்திருக்காரு, இந்த பையன் வந்து என்ன வந்து செய்ய போகிறாரு, இவர் சொன்னதெல்லாம் வந்து எப்படி நம்பலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை உள்ள மக்களுக்கு நீங்கள் என்ன விடை சொல்லுவீங்க? மக்கள் வந்து இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் என்னையை வந்து ஒரு வேட்பாளராக பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னையை வந்து ஒரு தளபதி மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு என்ன ஒரு தளபதி ஒரு ஏரியாவுக்கு வராங்க, என்ன வரவேற்பு கொடுக்குறாங்களோ அதே வரவேற்பு தான் எனக்கும் தராங்க. நான் ஒரு சாதாரண தளபதி தான் எல்லாமே, அவரை மாதிரி தான் என்னையை பார்க்குறாங்க. ஸோ என்ன மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அன்றைக்கி நைட்டே தளபதியிடம் ஒப்படைக்கப்படும். சார் இந்த மாதிரி நாங்கள் விருகம்பாக்கம் தொகுதிக்கு வந்தோம், இந்த ஏரியாவுக்குள்ளே போனோம், மக்களுக்கு பட்டா பிரச்சனை இருக்குது சார், ட்ரைனேஜில் தண்ணி மிக்சிங் ஆகுது சார், இந்த பிரச்சனை எல்லாமே வந்து டெய்லி அப் டு டே தலைமைக்கு ரிப்போர்ட் போயிட்டு தான் சார் இருக்குது. இப்போது மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே வந்தாங்க, ஏடிஎம்கே வந்தாங்க, அவங்க ஒரு வாக்குறுதி சொன்னாங்க, நீங்கள் அவங்க ஒரு 2 பேருமே 2 வாக்குறுதி சொல்கிறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க மக்கள், நீங்கள் வந்து நல்லது பண்ணுங்கள். மக்கள் வந்து எங்கிட்ட வந்து இது டிமாண்ட் வைக்கல சார், நீங்களாக நல்லது பண்ணுங்க. சரி, இந்த தொகுதி வந்து ஒரு வர்த்தகம் நிறைந்த சினிமா துறையினர்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரபலங்களும் அதிகமாக இருக்காங்க. இந்த விருகம்பாக்கத்தில் தான் விஜயகாந்த் அவர்களுடைய வீடு இருக்குது. இவர் நடிகர் அர்ஜுன்லாம் இருந்திருக்காரு, வடிவேல் இருந்திருக்காரு, விஜய் சாரே இங்கே இருந்திருக்காரு.
பல முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க, வளரக்கூடிய திரை நட்சத்திரங்கள் எல்லாருமே இதில் பரவலாக இருக்கிறாங்க. ஒரு வர்த்தகமும் வணிகமும் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது. இதில் மக்களுடைய முக்கியமான கோரிக்கைகளாக அந்த வர்த்தகர்கள், அந்த சினிமா துறையினுடைய கோரிக்கைகள்லாம் எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இப்போது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே சினிமா பீப்புள்ஸை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம். அப்போது அவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும் எங்களுக்கு. ஸோ இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஒரு ட்ரீம் இருக்குது, வெரி பிக் லெவலில் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக உண்டான ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் நாங்கள் இருப்போம். அவங்களுக்கு எங்கள் சினிமா பீப்புள்ஸுக்கு வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சவுடன் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் செய்ய தரப்படும். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து அப்பாவும் சினிமாவில் தான் இருக்காங்க. நாங்களும் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே சினிமா ஃபேமிலி தான். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே அதே ஃபீல்டில் இருந்தனால எங்கள் மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்றாப்புல நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம் அவங்களுக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான நட்சத்திரம் விஜய் அப்படின்ற ஒரு பார்வையில் அவர்கிட்ட நீங்கள் வந்து குழந்தையா இருக்கிறதுலேருந்து உங்கள் அப்பா வந்து நீங்கள் படத்தில் தான் பார்ப்பீங்களா விஜயை, இல்லை அதையும் தாண்டி விஜயெல்லாம் நீங்கள் சிறு வயதில் சந்திச்சிருக்கிறீங்களா, இல்லை ஒரு ப்ரோக்ராமில் தான் சந்திச்சிருக்கீங்களா, உங்களோடைய நீங்கள் எப்படிலாம் பார்த்துருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் தளபதியை பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. அப்பா வந்து ஒரு 2-3 டைம் கூட கூப்பிட்டு போவாங்க, தளபதி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. வீட்டுக்கே போவீங்க? வீட்டுக்கே போவோம். வீட்டுக்கே போய் பேசும்போது எனக்கு நிறையா ஸ்டடீஸில் பிரச்சனை இருந்தது, படிப்பு சரியாக நிறையா ப்ராப்ளம் இருந்தப்போ தளபதி கூப்பிட்டு பேசினாங்க. அதெல்லாம் அப்படி தான்ப்பா இருக்கும், நீ தான் வந்து அதெல்லாம் கண்டுக்காத, வா மேலே வா, சொல்கிறோம் 1000 சொல்லுவான், ஒழுங்காக படி, என்னென்ன வேணுமோ. நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து லைக் எல்கேஜி யூகேஜிலேருந்து தளபதி எங்களை படிக்க வச்சாங்க. அப் டு உங்களுக்கு ஃபீஸ்லாம் அவர் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்கிறீங்க? 100% இல்லை, 500% தளபதி தான் கட்டினாங்க. ஃப்ரம் த டே 1 ப்ரீகேஜி யூகேஜிலேருந்து பிடெக் டெக்னாலஜி இன்ஜினியரிங் வரைக்கும் இந்த டிகேட்ஸ் ஃபுல்லாமே வந்து அவருடைய பிள்ளை மாதிரி உங்களை வளர்த்துருக்காருன்னு சொல்ல வரீங்க? 100%. நிறையா அதையும் தாண்டி என்னென்ன பழக்கம் இருக்குது உங்களுக்கு? ஒரு எப்படி நீங்கள் சந்திப்பு எப்படி இருக்குது? நீங்கள் யதார்த்தமாக போய் பேச முடியுமா அவர்கிட்ட? நாங்கள் யதார்த்தமாக பேசுவோம். சிறு குழந்தையிலேருந்தே. அதை பற்றி சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. சுவாரஸ்யமான நான் ஒன்றும் நிறையா இருக்குது. இப்போது ரொம்ப காமெடியாக இருப்பார் அவருக்கு, பயங்கரமாக தளபதி வந்து பயங்கர ஒரு காமெடியாக பேசிக்கிட்டு ஒரு ஜாலியான டைப். அவங்க யார் கஷ்டம்னு வந்து கேட்டால் மறு நொடியே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. யார் வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் கஷ்டம்னு சொன்னால் விடவே மாட்டாங்க. இப்போ எங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தாலுமே உடனே அந்த ஸ்பாட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்களா, உடனே அங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பணம் அமைச்சிடுவாங்க. எங்களை படிக்க வச்சது, எங்களை எவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. ஸோ என் வாழ்க்கை லைஃப் டில் த லாஸ்ட் பிரீத் தளபதியுடன் என்றுமே நாங்கள் இருப்போம். ஸோ அதுதான். எப்போது வீட்டுக்கு போனாலுமே, இப்போ அவங்க விஜய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, தளபதி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா நாங்களும் வந்து உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. இவங்க வந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து சேம் லெவல் ட்ரீட்டிங். இப்போ எப்படி எங்கள் ஆட்சி வந்து எங்களோட கொள்கை வந்து பிறப்போக்கும் எல்லாமே இருக்கும், அதே மாதிரி தான் தளபதி நடந்துக்கிற விஷயமா இருக்கட்டும். சரி, இப்போ இந்த உரையுடைய நிறைவு பகுதிக்கு வரோம். இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு இளம் வேட்பாளராக தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் உங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னோடய தொகுதி விருகம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு போதையில்லா விருகம்பாக்கத்தை நம்ம கொண்டு வரணும். போதை பழக்கத்தால் தான் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸோட லைஃப் வேஸ்ட் ஆகிருக்கு. அஸ் யங்ஸ்டராக நானும் சொல்கிறேன், அவ்வளோ யங்ஸ்டர்ஸோட லைஃப் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு பாஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ 2 பசங்களுமே வந்து டாக்டர்ஸ். அவங்க அப்பா வந்து ஒரு சாதா ஆட்டோ ஓட்டுனர். அவங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து கொஞ்சம் செலவு பண்ணி படிக்க வச்சுருக்காங்க 2 பசங்க. இப்போ அந்த 2 பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா போதை பழக்கம் அடிமையாகி அவங்க லைஃபே கரியரே முடிஞ்சிருச்சு. போதை பழக்கத்துக்கு அடிமையாக அவங்க லைஃபே போயிடுச்சு. விருகம்பாக்கத்தில் வந்து போதையில்லா விருகம்பாக்கத்தை நாங்கள் தருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மார்ட் விருகம்பாக்கத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயங்கரமாக கொண்டு வர போகிறோம். 3வது வந்து பெண்கள் பாதுகாப்பு. எங்கள் பெண்கள் வந்து 1 மணி 2 மணி கூட விருகம்பாக்கத்தில் போகலாம் பயம் இல்லாமல். அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம், அந்த அளவுக்கு போவோம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டி நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டோட செயல்பாடுகள் வந்து இனி எங்களோட விருகம்பாக்கத்தில் வந்து ஏரியாவாக நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஒரு சின்ன சின்ன பூத்து மாதிரி அமைச்சு நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போட்டு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பண்ண போகிறோம். எல்லாமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம்.
அதனால தான் ஒரு நல்ல ஒரு படித்த எல்லாமே தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே என்னைய பார்த்து கரெக்டாக இருப்பான்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் எங்களை எல்லாருமே வேட்பாளராக நிப்பாட்டி வச்சுருக்காங்க தளபதி அவர்கள். இப்போ நாங்கள் விருகம்பாக்கத்தில் என்ன மாதிரியான ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம், என்ன மாதிரியான ஒரு பிளானிங் இருக்குது, ஸோ ப்ரீ பிளானிங், ரூட் காஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் விருகம்பாக்கத்தில். இதே ப்ரோட்டோக்கால், இதே லைக் பிளானிங் தான் வந்து நாங்கள் இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் பண்ண போகிறோம். இப்போ எப்படி துபாயில் ஒரு லேடிஸ் வந்து 1 மணி 2 மணிக்கு போகலாம், 3 மணிக்கு போகலாம், அதே தமிழ்நாட்டில் நாங்கள் கொண்டு வருவோம், கொண்டு வர தான் போகிறோம். லேடிஸ் வந்து ஒருத்தங்க கூட லேடிஸ் மேலே கை வைக்க முடியாது, அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம். எங்கள் சிஸ்டம் அந்த அளவுக்கு கொண்டு வர போகிறோம். நாங்கள் டிஃபென்ஸாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பயங்கர ஸ்ட்ராங் பண்ணி ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு ஆட்சியை நாங்கள் தர போகிறோம் இங்கே. அதனால் வந்து மக்களை நம்பி தான் வந்து வந்திருக்காங்க தளபதி. ஸோ மக்கள் வந்து ஏமாற்ற மாட்டாங்கன்னு எனக்கு வந்து 100% தெரியும். ஸோ கம்பல்சரி தளபதியை வந்து ஓட்டு போட்டு பெரும் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக தளபதி ஜெயிப்பார். மக்கள் வந்து கண்டிப்பாக தளபதி பக்கம் தான் நிற்கிறாங்க. அனைத்து மகளிரும் தளபதி பின்னாடி தான். அனைத்து மகளிர், அனைத்து குழந்தைகள், அனைத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தளபதி கூட தான் நிற்கிறாங்க. பெரும் வாக்கு வித்தியாசத்தில் தளபதியை வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்களுடன் இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றிங்க. நன்றி சார்.